வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடக்கம். முதல் நாளான இன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்கள் பங்கேற்பு. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற குடமுழுக்கு. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு. ஓதுவார்களின் பாமாலை, திருப்புகழ் மற்றும் 12 திருமுறைகளுடன் கும்பாபிஷேக விழா கோலாகலம். குடமுழுக்கு விழாவின் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்ட புனித நீர். திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் தலைகளாக காணப்பட்ட திருச்செந்தூர் கடற்கரை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலின் உள் பிரகாரத்திற்குள் தடுப்புகளை கடந்து பக்தர்கள் நுழைய முயன்றதால் பரபரப்பு. தடுக்க முயன்ற போலீசார் மற்றும் கோயில் காவலாளிகளுடன் தள்ளுமுள்ளு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளி, கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும். சுமார் 1,79,000 மாணவர்கள் விடுதிகளின் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பெரம்பலூர் அடுத்த அருமடல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெண் கணினி பயிற்றுநருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கைது செய்யப்பட்ட ஆசிரியரை விடுவிக்க வலியுறுத்தி மாணவ, மாணவிகள் சாலை மறியல் போராட்டம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். புங்கக்குளம் பெரியார் நிலையம் வரை 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்து சேவையை மீண்டும் இயக்க கோரி முழக்கம். தென்காசியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் மாணவ, மாணவிகள் பாதிப்பு. பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே காட்டூரில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த மனைவியை அரிவாளால் வெட்டிய கணவன். கடும் ஆத்திரத்துடன் கணவன் வீட்டிற்குள் துரத்தி சென்ற காட்சி வெளியாகி பரபரப்பு. சாத்தான்குளம் அருகே தரிசு நிலத்தில் பற்றிய தீ மளமளவென அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயலுக்கு பரவியதால் பரபரப்பு. 6 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எரிந்த தீயால் நெற்பயிர்கள் சேதம்.
நாகை வேதாரண்யம் அருகே நிருமுளை கிராமத்தில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன், மனைவி, மகள் என 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். நெல்லையப்பர் கோவிலில் நாளை நடைபெறவுள்ள ஆணி தேரோட்டம். 4 ரத வீதிகளிலும் அதிக ஒலி எழுப்பும் ஊதல்களை விற்கவோ பயன்படுத்தவோ போலீசார் தடை விதிப்பு. கோலாகலமாக தொடங்கியது. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் அமைப்பு இருக்கிறது. ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பாராட்டு. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக கியூபா மற்றும் மலேசிய பிரதமருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு குறித்து தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. தீவிரவாத அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஓரணியில் திரள வேண்டும். பயங்கரவாதிகளுக்கு எதிராக தடை விதிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது என்றும் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி திட்டவட்டம். நமது இலக்குகளை அடைய உலக நாடுகளுடன் தோளோடு தோள் நின்று பணியாற்ற தயார். தெற்கத்திய நாடுகளின் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பூர்த்தி செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டம். தொடர் துப்பாக்கிச்சூடு கொலைகளால் இந்தியாவின் குற்ற செயல்கள் மிகுந்த மாநிலமாக பீகார் மாறியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வரப்போகும் சட்டப்பேரவை தேர்தல் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியை விரட்டும் தேர்தல் மட்டுமல்ல, பீகாரை காப்பாற்றப் போகும் தேர்தல் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இமாச்சல பிரதேசத்தில் கடும் நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மேக வெடிப்பு மற்றும் கனமழை காரணமாக வீடுகள் மற்றும் சாலை சேதம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள தொழிற்பேட்டையில் திடீர் தீ விபத்து. அடுத்தடுத்த கடைகளுக்கும் வேகமாக பரவிய தீயை நீண்ட நேர போராட்டத்திற்கு இடையே கட்டுக்குள் கொண்டு வந்த வீரர்கள். அமர்நாத் பனிலிங்கத்தை வழிபட 8600 பக்தர்கள் பயணம். இதுவரை 70,000 பேர் வழிபட்ட நிலையில் பகவதி முகாமில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் புறப்பட்ட பக்தர்கள். மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் உள்ள 4 சக்கர வாகன குடோனில் குண்டுவெடிப்பு. வளவளவென பற்றிய தீயில் 8க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் சேதம். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் பணி ஓய்வுக்கு பிறகும் அரசு பங்களாவை காலி செய்யவில்லை என தகவல். பணியில் உள்ள 4 நீதிபதிகள் தங்குவதற்கு இடமில்லை என்பதால் காலி செய்ய கோரி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடிதம். ஆந்திராவை தொடர்ந்து தெலுங்கானாவிலும் தொழிலாளர்களின் வேலை நேரம் 10 மணி நேரமாக அதிகரிப்பு. கடைகளை தவிர்த்து மற்ற வணிக நிறுவனங்களில் பணிகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மட்டும் பொருந்தும் என தெலுங்கானா அரசு அறிவிப்பு. கர்நாடக மாநிலத்தில் சாலை சென்டர் மீடியரில் மோதி 2ஆக பிளந்த டெம்போ வாகனம். ஓட்டுநரின் கவனக்குறைவால் 3 பேர் படுகாயமடைந்த விபத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு.
ஹரியானா மாநிலம் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரிப்பு. படுகாயமடைந்துள்ள 18 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள். கோயில் ஊழியரின் திடுக்கிடும் வாக்குமூலத்தால் கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பு. இரண்டு மாத தேடலுக்கு பிறகு கேரளாவின் ஆட்கொல்லி புலியை வெற்றிகரமாக பிடித்த வனத்துறை. கரவரக்குண்டுவின் பந்தராவில் அமைக்கப்பட்ட கூண்டில் புலி சிக்கியதால் மக்கள் நிம்மதி. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இன்று சந்திப்பு. ஹமாஸ் உடனான போர் நிறுத்தம் மற்றும் பிணைய கைதிகள் விடுவிப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. பாகிஸ்தான் கராச்சியில் 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. 9 பெண்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். பின்லாந்தில் நடைபெற்ற மனைவிகளை கணவர்கள் சுமந்து செல்லும் வித்தியாசமான போட்டி. 200 பேர் கலந்து கொண்ட போட்டியில் அமெரிக்காவை சேர்ந்த செலாப் ஜஸ்டின் ரூஸ்லர் இணை வெற்றி பெற்று அசத்தல். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 336 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெஸ்ட் வரலாற்றில் எஜ்பாஸ்டன் மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. டிஎன்பிஎல் இறுதிப் போட்டியில் திண்டுக்கல்லை வீழ்த்தி திருப்பூர் சாம்பியன். 118 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று வாகை சூடியது திருப்பூர்.